Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நியூ SD அட்வென்ச்சர் இப்போ திரும்ப மறுபடியும் புது அப்டேட்ஸோட வந்திருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது ஒரு பெரிய ட்ரேட்மார்க் செட் பண்ணியிருக்கு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்ஸை ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ நமக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் காம்படிட்டர் இருக்காங்க. ஃபீல்டோட ஹிமாலயன், KTM அட்வென்ச்சர். ஸோ நமக்கு ஒரு 500cc கேட்டகரிக்கெல்லாம் வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. SDயோட புது அட்வென்ச்சர் அவங்க புது அப்டேட்ஸோட மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ SD வந்து இப்போது அட்வென்ச்சர் வந்து நமக்கு 4 புது கலர்ஸ் வருது. இது வந்து மெரூன், இதில் பிளாக் வருது, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் கிரே கலர். ஒயிட்டும் இதே மாதிரி டுவல் டோனில் தான் வரும். ஸோ வேறு என்னென்ன மேஜர் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் பேஷ் பிளேட் கீழே தான் நமக்கு வந்து வண்டியோட கூலண்டோட பாட்டில் கூலண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு அதில் தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய ஆஃப் ரோடெலாம் போனீங்கன்னா வந்து அந்த பேஷ் பிளேட்டில் உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா அந்த கூலண்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிராக் ஆகும். கிராக் ஆச்சுன்னா உங்களுக்கு கூலண்ட் லீக்கேஜ் ஆச்சுன்னா நமக்கு அந்த வண்டி அதுக்கு மேலே கன்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா லிக்விட் கூல்டு இன்ஜினால நம்ம கூலண்ட் தான் வண்டியை இன்ஜின் ஃபுல்லாக நமக்கு வந்து கூலண்ட் சர்க்குலேஷன் இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாலும் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆயிரும், சீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளாசிக் லெஜண்ட் ஸ்டடி பண்ணி புது அட்வென்ச்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூலண்ட் லொக்கேஷனாக நம்ம அங்கேருந்து எடுத்து பேக் ரியர் சஸ்பென்ஷனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கீழே ஸ்டேக்கும் அந்த பேக் சஸ்பென்ஷன் மிடில் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வேறு ப்ரொடெக்ஷன் மாதிரியும் இப்போது அந்த இன்ஜின் ஃப்ரண்ட் பேஷ் பிளேட்டெல்லாம் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அந்த பிரேக்கேஜ் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து இன்னொரு மேஜர் அப்டேட் என்னென்னா, வண்டியில் வந்து கொஞ்சம் சிங்கிள் சைலன்சர் இருந்த வண்டி. ஸோ உங்களுக்கு ரைட் சைட் ஃபுட் பேக்கு ஃப்ரண்டில் தான் அதோட பென் பைப்ஸ் முன்னாடி போயிட்டு இருந்து, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பென் பைப்பை வந்து இன்ஜின் ஹெட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பென் பைப்ஸை இன்ஜினுக்கு ஹெட்டுக்கு மிடில்லேருந்து வர மாதிரி, அதாவது முன்னாடி ரைட் சைடில் வரும், இப்போ மிடில்லேருந்து வர மாதிரி சென்ட்ரலோடைய வந்து இன்ஜினுக்கு கீழே வந்து அப்புறம் ஃபுட் பேக்கில் வந்து ரைட் சைடோடைய வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி வரும். காலுக்கு அடிக்கூடிய ஹீட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம வண்டியோட ஹீட் ரெடியூஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். வண்டியோட நாய்ஸ், வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸ். நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வந்து நம்ம அதை ரிஃபைன்மெண்ட்டில் இதாகும். ஸோ ஹார்ஷ்னஸ் வந்து நம்ம இன்ஜினோட கேரக்டர். ஸோ அதான் அந்த NVH லெவலில் வந்து மொத்தத்தில் இந்த வண்டியில் கம்மி பண்ணியிருக்காங்க. இனி நம்ம இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு SD எம்போசிங்கோட வருது. ஸோ உங்களோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். வேரியஸ் மோட் இருக்குது. ரெயின் மோட், ஆஃப் ரோடு மோட் இருக்குது. அப்புறம் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷன், பேட்ரி இண்டிகேஷன், ABS இண்டிகேஷன், நியூட்ரல் இண்டிகேஷன், ஹை பீம் இண்டிகேட்டர் சிம்பிள், டெம்பரேச்சர் லைட், அப்புறம் மால் ஃபங்க்ஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரிப் A, ட்ரிப் B, ஓடோமீட்டர், அப்புறம் கீழே உங்களுக்கு டைம் ரன் ஆகுது, கியர் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த சைடில் அட்ஜஸ்டர் இருக்குது 2 சைடும். ஸோ இது நீங்கள் லூஸ் பண்ணிட்டு தேவைக்கு உங்களுக்கு டில்ட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே கியர் பண்ணிட்டு மீட்டர் ஷேக் ஆகும். ஜஸ்ட் லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீல் வச்சுக்கலாம். திரும்ப அதை டைட் பண்ணிட்டா போதும். சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது வந்து நம்ம இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயோட ஆப்ஷன்ஸ் தான். மோடு செட்டு, டைமு, அப்புறம் உங்களுக்கு ஆஃப் ரோடு, ஆன் ரோடு செட் பண்ணுறது, இண்டிகேஷன். அப்போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்சு, இன்ஜின் கில் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச் இருக்குது. ஆன் கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட் என்ன இருக்குது, நமக்கு பாஸ் லைட்டு ஹை பீம் பாஸ் இதுதான், ஹை பீம் லோ பீம் இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து வித் ஸ்லிப்பர் கிளச் இந்த வண்டி வந்து நமக்கு போன வருஷன்லேயே ஸ்லிப்பர் கிளச் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் ஸ்லிப்பர் கிளச் இந்த வண்டியில் வருது. கியர் பாக்ஸ் எல்லாமே சேம் தான், உங்களுக்கு அதே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வருது. மேஜர் அப்டேட்னா
பழைய வண்டியில் வந்து உங்களுக்கு இதுக்கு முந்தின வருஷன் வண்டியில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் மெயின் கேஜ் கிட்ட வந்து பெருசாக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வண்டிக்கு கூட பேக் சேட்டில் ஸ்டே வந்துடுது. இதில் மெயின் கேஜ் கிட்ட இன்னும் மாட்டல இந்த வண்டியில். அது இந்த மாடலுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக வருது, சைடும் வருது. நமக்கு அந்த மெயின் கேஜ் கிட்ட மாட்டிங்கன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய லுக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த வண்டியோட இப்போ புது அப்டேட்ஸ் போன வருஷன்லேருந்து இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போது அட்வென்ச்சர் பைக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.